அன்பு கன்னிராசி நேயர்களே வணக்கம். ஒரு ஜோசியமோ அல்லது ஒரு ராசி பலனோ இதெல்லாம் எதுக்காக பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், இந்த பிளானட்ஸினுடைய நகர்வுகள், இந்த பிளானட்ஸினுடைய நகர்வுகளால் நாம் எவ்வாறு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இதை நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ கன்னிராசி அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது, ராசி அதிபதி புத பகவான் அவர் கடகத்தில் வந்து விடுவார். இப்போது இந்த ஜூலை மாதம் அப்படின்னு சொல்லும் பொழுது முதல் பாதி 2 பாதி 17ஆம் தேதிக்கு அப்புறம் சூரிய பகவான் 11ஆம் இடத்திற்கு வந்துடுவார். அப்போது இந்த 11ஆம் இடத்திற்கு அவர் வரப்போகிறார் அப்படிங்கிறத ஒரு விஷயமாக நம்ம வச்சுக்கணும். 12ஆம் இடத்து அதிபதி 11ஆம் இடத்திற்கு வருகிறார். இதெல்லாம் நம்ம சொல்கிறது. ஆனால் முக்கியமான வேறு ஒரு விஷயம் என்னென்னா, முதல் 17 நாட்களுக்குள் உங்களுக்கு கிட்டத்தட்ட 60லிருந்து 75% வெற்றி உண்டு. இன்னும் சொல்லப்போனால் 80% வெற்றி. அதற்கான முயற்சிகளை நீங்கள் செய்ய வேண்டும். அந்த 17க்கு அப்புறம் கிட்டத்தட்ட இருக்கிற அந்த 13-14 நாட்கள் உங்களுக்கு சில தாமதங்கள் ஏற்படும், சில விஷயங்கள் தள்ளி போகும். நீங்கள் முயற்சி செய்ய வேண்டிய, அதாவது கடினமான முயற்சிகள் செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். உங்களுடைய வெற்றி ஒரு 40% அது வரைக்கும் தான் நிர்ணயிக்க முடியும். அப்போ 60% நீங்கள் அதிகமாக முயற்சிக்க வேண்டிய தருணமாக அது அமையும். ஸோ இது மாதிரி காலகட்டத்தில் நாம் என்ன செய்யணும்னா, நம்மளுடைய பிளானிங் கரெக்டாக இருக்கணும். நாம் ஒரு விஷயத்தை பிளான் பண்ணி கரெக்டாக பண்ணணும். யார்கிட்டக்க என்ன பேசுகிறோம், அதுவும் முக்கியமாக அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதே நேரத்தில் நம்மளுடைய எதிராளிகள், நாம் சந்திக்கக்கூடிய நபர்களிடத்தில் நாம் பேசும்பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். வம்பு வழக்குகள்லாம் வராது, கவலையப்பட வேண்டாம். நீங்கள் வம்பு வழக்குகள் வராது. ஆனால் திருமணம் சார்ந்த விஷயங்கள் வெற்றியை கொடுக்கும். அப்போது திருமணம் ஆகக்கூடிய சிச்சுவேஷனில் இருக்கிறவங்களுக்கு, அந்த ஜாதகர்களுக்கு திருமண வாய்ப்புகள் அமையும். அப்படி அந்த திருமண வாய்ப்புகள் வரும்பொழுது தட்டி கழிக்காமல் பார்க்கணும். அதாவது இங்கே ஒரு விஷயம் என்னென்னா, நாம் தட்டி கழிக்கிறோமா அப்படின்னா இல்லை. இதுதான் கிரகங்களுடைய ஒரு விளையாட்டு. இதுதான் கர்மா. அப்போது அதற்கு தகுந்தாற்போல் நாம் என்ன செய்ய வேணும், எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிட்டோன்னா, வழி தெரிஞ்சிருச்சுன்னா நம்மளுக்கு விட தெரிஞ்சிடும். அப்போ அந்த வழியை நோக்கி நாம் சரியாக பயணிக்க வேண்டும். அது ரொம்ப ரொம்ப அவசியம். இஷ்டங்கள் நிறைவேறும். வேண்டிய பொருட்கள் வாங்கி மகிழக்கூடிய காலம். காதல் இனிக்கும். குடும்பத்தில் உள்ளவர்களுடன் அந்யோன்யமாக இருப்பீர்கள். குடும்ப உறுப்பினர்களிடையே ஒற்றுமை இருக்கும். திடீர் பணவரவு உண்டு முதல் 17 நாள். 2ஆம் 17 நாள் நீங்கள் சிரமப்பட்டு கொஞ்சம் உழைத்து அதன் மூலமாக பொருளீட்ட வேண்டிய தருணமாக அமையும். அதே நேரத்தில் கவனமாக, எச்சரிக்கையாக இந்த ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபடுவது நல்லது. விலை உயர்ந்த பொருட்களை வாங்கும் பொழுது கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருந்தால் அது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நல்ல முயற்சிகள், அதற்கு வெற்றி கிடைக்கும். வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான ஒரு ஏற்பாடுகளை பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. குழந்தைகளுடைய படிப்பு, உங்களுடைய குழந்தைகளுடைய படிப்பு வெற்றியை கொடுக்கும். அவர்களுடைய படிப்பிற்காக சில முக்கியமான கல்லூரிகளில் சேர்க்கணும் அப்படின்லாம் ஒரு பிளான் வச்சுருப்பீங்க. அதற்கான விஷயங்கள் உங்களுக்கு ஏதுவாக அமைகிறது. வீட்டில் உள்ள பெரியவர்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனம் வைத்துக்கொள்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். சில வருடங்களில் பிறந்திருந்தால் அவங்களுக்கு தான் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அது சுய ஜாதகத்தை நீங்கள் பரிசீலிக்கும் பொழுது அதற்கான பரிகாரங்களை நீங்கள் அந்த ஜோதிடத்தை கேட்டு செஞ்சால் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும். வெற்றி அப்படின்னு நாம் சொல்லி வரும்பொழுது
நீங்கள் சாமர்த்தியமாக சாதுரியமாக எப்படியும் வெற்றியை பெற்றுவிடுவீர்கள். உங்கள் வேலை ஆகணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எப்படியாவது வெற்றியை பெற்றுவிடுவீர்கள். இருந்தாலும் 2ஆம் பாதி 17ஆம் தேதிக்கு மேல் அதிகமான கவனத்துடன் வேலை செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.